My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination related NTA தரப்புல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது அப்டேட்னு சொல்றதா இல்ல மாணவர்களை டென்ஷன் ஆக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்றதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது அஃபிஷியலா NTA வெப்சைட்ல இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பத்தி எதுவுமே கொடுக்கல. ஆனா எல்லா மாணவர்கள், ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்ல ஒரு SMS அப்படிங்கிறது வந்திருக்கும். அதில் வந்து so and so dear candidate, please check your email regarding link to update your authentication mode to Aadhaar for NEET UG 2025. Last date வந்து 30th April 2025 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது வந்து நேற்று நைட்டில் இருந்து இதுதான் பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கு. நிறைய பெற்றோர்கள் நமக்கு கால் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு SMS வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. சார் எனக்கு SMS வந்துருச்சு ஆனால் மெயில் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. சார் எனக்கு மெயிலும் வரல, SMSும் வரல, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு, நான் என்ன பண்ணணும், எனக்கு மட்டும் வரல, எப்போ நான் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படிங்கிற பல்வேறு தரப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் NTAனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. சரிங்களா, நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வரல, இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் வரல. இதுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனாவது கொடுக்கலாம். ரெண்டாவது, நீட் எக்ஸாம் வர 4ஆம் தேதி நடக்க போகுது. நியாயப்படி நாளைக்கு 30ஆம் தேதியோ அல்லது நமக்கு மே மாதம் 1ஆம் தேதியோ அட்மிட் கார்டு அப்படிங்கிறது வந்துடும். லாஸ்ட் இயரில் மே மாதம் 1ஆம் தேதி 5ஆம் தேதி நடக்கிற எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டை கொடுத்தாங்க. இப்போ 4ஆம் தேதி நடக்குது அப்படின்னா 30ஆம் தேதியாவது கொடுக்கணும் அல்லது 1ஆம் தேதியாவது கொடுக்கணும். இன்னும் 1-2 நாளில் அட்மிட் கார்டு வந்துடும். சரிங்களா, இப்போ இந்த அட்மிட் கார்டு வர்ற கடைசி சூழ்நிலையில் தேவையில்லாமல் SMS அனுப்பிச்சு மாணவர்களையும் பெற்றோர்களையும் டென்ஷன் ஆக்குற வேலையை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறைய பெற்றோர்களும் இதான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், சார் எனக்கு மெயிலே வரல, எனக்கு SMSே வரல, நான் என்ன பண்ணட்டும், அப்போ நான் எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதாங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் SMS தான். நிறைய பேருக்கு வந்த SMS. உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த SMSும் வரல, எந்த இமெயிலும் வரல அப்படின்னா பயப்படாதீங்க. You are 100% eligible to write the NEET UG 2025 examination. உங்களுக்கு ஹால் டிக்கெட் கூடிய சீக்கிரம் வந்துடும். நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. உங்கள் அப்ளிகேஷனில் எந்த தப்பும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதே கிடையாது. கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சில விஷயங்களை. ஸோ அந்த மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மெயில் வந்துச்சு இல்லையா, அந்த மெயிலில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் பாஸ்போர்ட் நம்பர் ஆஸ் யுவர் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது இது யாருக்கெல்லாம் வந்திருக்கு, பொதுவாக நம்மளுடைய மாணவர்கள்கிட்ட பேசின வரைக்கும், நம்மளுடைய ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசின வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு டேட்டா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் ஆதார் அத்தன்டிகேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு மெத்தடில் ஒன்று பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மெயில் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆதாரையே யூஸ் பண்ணி கொடுத்த மாணவர்கள் பெற்றோர்களில் நிறைய பேர்த்துக்கு SMS வரல, மெயிலும் வரல. ஸோ ஒருவேளை நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு SMS மெயில் வரலைன்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் பாஸ்போர்ட் கொடுத்துருக்கேன் சார், ஆதார் அத்தன்டிகேஷனுக்கு மாற்ற சொல்லி மெசேஜ் வந்திருக்கு, இதை நான் கண்டிப்பாக செஞ்சே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் இது மேண்டேட்ரின்னு சொல்லி எங்கேயும் அவங்க குறிப்பிடப்படவில்லை. வந்திருக்கிற ஒரு SMSஐ மட்டும் வச்சுக்கிட்டு அது NTA தானா அப்படிங்கிறதையும் நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது. அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுக்குரிய சொல்யூஷனை நான் கடைசியில் காட்டுறேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி NTA சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, ஸோ அடுத்து ஒருவேளை மெயில் வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி ஓகே நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அப்டேட்டை கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை வேறு இதில் இருக்கும் இல்லையா, பாஸ்போர்ட் கொடுத்துருப்பீங்க அல்லது ஓட்டர் ஐடி, பேன் கார்டுன்னு கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் மாற்றிட்டு ஆதார்னு கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய ஆதார் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். இதில் இஷ்யூ என்னென்னா, அப்படி கொடுத்தும் கூட அவர் ஆதார் அத்தன்டிகேஷன் ஃபார்ம் ஹேஸ் நாட் பீன் சப்மிட்டட், ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னும் வருது. அப்போ எதுக்கு இந்த மெயில் அனுப்பிச்சு மாணவர்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா கடைசி நேரத்தில் இன்னும் 2 நாள் 3 நாள் எக்ஸாம் வரப்போகுது. எதுக்கு தேவையில்லாமல் நம்ம இந்த நேரத்தில் பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஒரு பதட்டத்துக்குள்ளாக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற மாணவர்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் இதை செய்யலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்கிற வேலையை பார்க்கலாம். இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. 20 லட்சம் பேர் எழுத போகிறாங்க எக்ஸாமினேஷனை. போன வருஷத்தினுடைய டேட்டா அப்படி இந்த வருஷம் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கிற டேட்டா கடைசியில் ரிசல்ட் வரும்போது தான் வெளியே வரும் உண்மையான நம்பர்ஸ்.
இப்போ அத்தனை லட்சம் பேத்துக்கும் ஒரு நாளில் மெயில் அனுப்பிச்சு எல்லாரையும் ஒரே நாளில் நீங்கள் டெட்லைன் 30ஆம் தேதி நீங்கள் பண்ணிவிடுங்க, சப்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை பண்ணலைன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்களா அப்படின்னா அப்படி பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சிட்டி எல்லாம் இன்டிமேஷன் கொடுத்து இப்போ ஹால் டிக்கெட் வர சூழ்நிலையில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பயப்படாமல் இருங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோனுடைய முழு நிச்சய பதிவு. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போகலாம், பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம், ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம், உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டுடைய ஹால் டிக்கெட் 12th அட்மிட் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது எதுவுமே இல்லை சார் அப்படின்னா எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துகிட்டு போகலாம் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு. இதில் ஆதார் கார்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தான் நீங்கள் கவலைப்படணும், டென்ஷன் ஆகணும், பதட்டப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் இத்தனை விஷயம் இருக்குது. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, பேன் கார்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்காது. டிரைவிங் லைசன்ஸ் 18 வயசானால் தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் 18 வயசை தாண்டி இருக்க மாட்டீங்க, 12th நீட் எழுதக்கூடிய மாணவர்கள். ஸோ அதுவும் பெரும்பாலான மாணவர்கள்கிட்ட இருக்காது. ஓட்டர் ஐடியும் அதே மாதிரி தான் ஏஜ் லிமிட் இருக்குது. அப்போ இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பாஸ்போர்ட் ஒரு சிலர் எடுத்து வச்சுருப்பாங்க, வெளிநாட்டில் படிக்கிறவங்க, அல்லது ஒரு சில மாணவர்கள் எடுத்து வச்சிருக்கலாம். இருந்துச்சுன்னா அதை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வேலிட் கவர்மெண்ட் இஷ்யூடு பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதலாம்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா, என்டிஏனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பேஜ் நம்பர் 60 சொல்லுது. சரிங்களா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் 2025 பேஜ் நம்பர் 60 போய் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு காமிச்ச இந்த லிஸ்ட்டில் எதனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகலாம். இது வரைக்கும் அப்படி தான் நடந்துச்சு. இந்த லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கிற ஒரு எஸ்எம்எஸ்ஸுக்காக டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்குது. உங்களுக்கு மெயில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெயிலை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆதாரில் எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிஜிஸ்ட்ரேஷன் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிறதா என்னுடைய பதிவாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் உடனே நம்ம சேனலில் வீடியோவை பதிவு செய்வோம். நீட் எக்ஸாமுக்கு இப்போ இருக்கிற நாள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. அண்ட் இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சா, மெயில் வந்துச்சா, இல்லை எதுவுமே வரலையா அப்படிங்கிற உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்க. ஸோ தட் எத்தனை மாணவர்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு பொருளையை கிளப்பியிருக்காங்க, என்ன டென்ஷன் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க, எக்ஸாமினேஷன் நல்ல மார்க் வாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு எல்லாம் நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.